எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. என்னங்க, கருப்பு உடை அணிஞ்சு வந்திருக்கிறேனே, என்னடா காரணம் இது அப்படின்னு கவலைப்படாதீங்க. பின்னாடி ஒரு மஞ்சள் இருக்குது, சிகப்பு இருக்குது. அதனால் ஒரு நல்ல விஷயத்தை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேலை. சில நாட்களை நம்ம தவறாக பயன்படுத்திடக்கூடாது. சில நல்ல வேலைகளை தவறாக பயன்படுத்திடக்கூடாது. என் உறவுகள், என் பிள்ளைகள், என் சகோதர சகோதரிகள், என் நண்பர்கள் சில நாட்களில் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல தான் இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு சில அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு சில நாட்கள் ரொம்ப வேலை செய்யும். அந்த அதிர்ஷ்டமே துரதிர்ஷ்டமாக மாறுவதற்கும் அந்த நாட்கள் வேலை செய்யும். அதை நம்ம ரொம்ப பெரிய அளவில் யாரும் அதை எடுத்துக்கிறது கிடையாது, அது கண்டுக்கிறதே கிடையாது. அது மாதிரி நாட்களை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்கணும். அது மாதிரி நாட்களில் நம்ம எப்படி நடந்துக்கணும், அந்த அதிர்ஷ்டம் நமக்கு தடையில்லாமல் கிடைக்கணும். ஒரு நல்ல நம்ம அதிர்ஷ்ட சக்கரம் என்றைக்குமே மிஸ் ஆகக்கூடாது, நல்ல ஓடணும் நம்ம வாழ்க்கை. அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். இன்றைக்கி என்ன தெரியுமா, சந்திர கிரகணத்தை பற்றி பேச போகிறோம். ஆமாங்க, விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 19ஆம் தேதி 3/3/2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம். இந்த சந்திரன் எப்படி இருப்பார்? நல்ல பூரண சந்திரன், வெளிச்சமாக இருக்கிற சந்திரன். இப்போ என்னுடைய உடை மாதிரி ஆயிடுவார், முழுமையாக கருப்பாயிடுவார் இல்லையா? அப்போ அந்த சந்திரன் அந்த கிரகணம் விட்டுதுன்னா, அந்த கிரகணம் பிடித்து விட வரைக்கும் நாம் எப்படி இருந்துக்கணும். அதில் முக்கியமாக ஒவ்வொரு கிரகணம் வரும்பொழுதும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் இருக்குது. சில நட்சத்திரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. இதை நான் உங்களுக்கு ஒரு அறிவுரையாக, ஒரு அன்பாக உங்களோட பகிர்ந்துக்க இப்போ வந்திருக்கிறோம். ஆமாங்க, 3/3/2026 செவ்வாய்க்கிழமை, இந்த விஸ்வாவசு வருஷத்தில் மாசி மாதம் 19ஆம் தேதி, வர 19ஆம் தேதி மாசி, வர மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணங்க. அப்போ அன்றைக்கி நம்ம எப்படி இருக்கணும், எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் அன்றைக்கி ரொம்ப சாந்தி பண்ணிக்கணும், நாம் எல்லாருமே என்ன எப்படி இருக்கணும், எத்தனை மணிக்கு கிரகணம் பிடிக்குது, இதை பற்றி தான் பேச போகிறோம். ஆமாங்க, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி பௌர்ணமி. அந்த பௌர்ணமி அன்னி பூர நட்சத்திரத்தில் மாலை மணி, செவ்வாய்க்கிழமை மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு பூர நட்சத்திரத்தில் மாலை மணி 3:20க்கு ஆரம்பித்து மாலை மணி 6:47க்கு இந்த சந்திர கிரகணம் விடுது. மாலை 3:20க்கு கிரகணம் ஆரம்பிக்குது, 6:47க்கு கிரகணம் விடுது. இந்த சூரிய அஸ்தமனமாகக்கூடிய இந்த பகுதிகளில் மட்டும்தான் இது தெரியும். சூரியன் மறையிற பகுதிகளில் தான் இந்த கிரகணம் தெரியும். அப்போ இந்த கிரகணத்துக்கு முக்கியம் உண்டு. இந்த கிரகணம் நம்ம காலகட்டத்தில் நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது இந்தியாவில் இந்த கிரகணம் கண்டிப்பாக தெரியும். அப்போ இந்த சூரிய அஸ்தமனமாகக்கூடிய பகுதிகளில் நாம் உணர முடியும். அப்படிப்பட்ட இடங்கள் நாம் என்ன பண்ணணும், முக்காவாசி அன்றைய தினம், அதாவது 3ஆம் தேதி 12 மணிக்கெல்லாம் சாப்பாடை முடிச்சிடணும். பிற்பகல் 12 மணிக்குள்ளே சாப்பிட்டுடணும். 12க்கு பிறகு சாப்பிட்றத நிப்பாட்டிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பக்தியில் இருப்பவர்கள், ஆன்மீகத்தில் இருப்பவர்கள், விரதத்தில் இருப்பவர்கள், நல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் 12 மணிக்கு பிறகு சாப்பிடாதீங்க. படிக்கிற குழந்தைங்க சாப்பிடக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது, வயது முதிர்ந்தவர்கள் சாப்பிடக்கூடாது. 12 மணிக்குள்ளே சாப்பிட்டுக்குங்க. அதுமாதிரி வயிறு உபாதைகள் உள்ளவர்கள் சாப்பிட வேண்டாம். 12 மணிக்கு பிறகு சாயந்தரம் 7 மணி வரைக்கும் சாப்பிடக்கூடாது. 7 மணிக்கு பிறகு ஒரு குளியல், ஸ்நானம் பண்ணிட்டு தான்
சிவபூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடணும். சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு அதற்கு பிறகு சிவனையும் சக்தியையும் வழிபாடு செய்யணும். 7 மணிக்கு பிறகு குளிச்சுட்டு தலையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு தலை குளிச்சுட்டு வீட்டில் வந்து அதுக்கு பிறகு தான் நாம் என்ன பண்ணணும், சிவபூஜை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு சாப்பிடணும். இதை மட்டும் மாசி மாதம் 19ஆம் தேதி மார்ச் மாதம் 3ஆம் தேதி கம்பல்சரி இந்த சந்திர கிரகணத்தை இப்படி நாம் கடைபிடிக்கணும். அந்த சந்திர கிரகணத்தப்போ நம்ம அபத்தமாக எதுவும் வீட்டில் பேச வேண்டாம். துஷ்டமான வார்த்தைகள் உடனே பலிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் பேச வேண்டாம். அலுவலகத்தில் இருந்தாலும் பேச வேண்டாம். எங்கே இருந்தாலும் சந்திர கிரகணம் தான். அதனால் மத்தியான சாப்பாடு 12 மணிக்குள்ளே, அதுக்கு பிறகு 7 மணிக்கு பிறகு தான் சாப்பாடு. இடையில எதுவும் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வேண்டாம். அது முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள், வயசில் பெரியவர்கள், படிக்கக்கூடிய குழந்தைகள் அதில் கவனமாக இருங்க. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், பரணி, பூராடம். மீண்டும் சொல்கிறேன், மகம், பூரம், உத்திரம், பரணி, பூராடம், இந்த 5 நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். இவங்க அவசியம் இந்த சந்திர கிரகண பரிகாரம், இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக ஸ்நானம் பண்ணணும். அந்த கண்டிப்பாக வந்து பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. அதே மாதிரி இந்த சந்திர கிரகணத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிக மிக கவனமாக இருத்தல் அவசியம். மனப்பாட சக்தி ஏதாவது வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, எனக்கு ஏதாவது ஒரு மனப்பாட சக்தி வேணும் அப்படின்னா படிக்கலாம். ஸ்லோகங்கள் அந்த சந்திர கிரகணத்தில் படிக்கிறது நல்லது. சந்திர கிரகணத்தப்போ நம்ம படிப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது. வித்தை, ஜோதிடம் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க, வாக்கு பலிதம் ஏற்படணும்னு ஆசைப்படுறவங்க, ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டமாக இருக்காங்க, எனக்கு ஆன்மீக மந்திரங்களை நான் சொல்லணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த சந்திர கிரகணத்தில் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சுவாமி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அதனால் நம்ம இந்த சந்திர கிரகணத்தப்போ என்ன பண்ணணும், நம்ம எல்லாரும் செய்ய வேண்டியது 8 திக்கு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், 8 திக்கு பாலகர்கள் இருக்காங்க. அந்த 8 திக்கு பாலகர்களுக்கும் இந்த நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அவங்களுக்கு போய் சேரணும். ஆக இந்த காலகட்டத்தில் சந்திர கிரகணத்தில், அந்த சந்திர கிரகண சமயத்தில் நம்ம பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்லோகங்கள் ஒரு 8 ஸ்லோகம் இருக்குது. அதை முடிஞ்ச வரைக்கும் படிங்க. எல்லாரும் படிக்க முடியலன்னா யூடியூப்பில் போட்டு ஓட விடுங்க. அந்த நேரத்தில் யூடியூப்பில் போட்டு ஓட விடுங்க. ஆக சந்திர கிரகணத்தை மிஸ் பண்ண வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், உடம்பு சரியாதவங்க, பள்ளிக்கூட படிக்கக்கூடிய குழந்தைகள், இவங்கெல்லாம் வந்து எதுவும் தவறான விஷயங்கள் பேசுகிறது, முக்கியமாக பிளேடில் எதுவும் கட் பண்ணுறது, இது மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் தர்மத்தை காப்பாற்றுவோம். படிப்போம். அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று உட்காந்து புத்தகத்தில் உட்காந்து படிப்போம். அந்த நேரத்தில் போஜனம் மட்டும் வேண்டாம். இதெல்லாம் முடித்த பிறகு எல்லாருமே சந்திர கிரகணம் முடிஞ்சு 7 மணிக்கு ஒரு குளியலை போடுங்க. ஸ்நானம் பண்ணிவிட்டு சிவனுக்கு ஒரு வில்வத்தை சாத்துங்க. அதுக்கு பிறகு சிவாலயம் பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு அந்த சிவாலயத்தில் ஒரு 8 மணிக்குள்ளே சிவாலயத்துக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. நிச்சயம் சந்திர கிரகணம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் சந்திர கிரகணத்தை கண்டு பயப்பட வேண்டாம். அந்த சந்திர கிரகண நாள்ங்கிறது நமக்கு வித்தையை, ஞாபக சக்தியை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கான உள்ள நாள். அன்றைக்கி இந்த 8 ஸ்லோகங்களை மட்டும் நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா போதும். அதை பாராயணம் பண்ணினா போதும். அந்த ஸ்லோகங்களை நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவாக எடுத்து இந்த பதிவோட முடிவில் 5 நிமிடம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 செகண்ட் நிப்பாட்டுற அளவுக்கு நான் நிப்பாட்டி வைக்கிறேன். அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதை நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்லோகங்களை படிங்க. அதுக்கு தான் என்ன பண்ணணும், எல்லாருமே இந்த பஞ்சாங்கம்ங்கிறது வீட்டில் அவசியம் வாங்கணும். நம்ம வீடுகளில் பஞ்சாங்கம் வாங்குகிற பழக்கம் இருக்கணும். வருஷம் இந்த வருஷம் பிறப்பு வரப்போகுது, அதனால் எல்லோரும் பஞ்சாங்கம் வாங்குங்க. வீட்டில் ஒரு பஞ்சாங்கம் இருக்கணும். எப்படி நம்ம வீட்டில் ஜாதகம் இருக்கோ அதுமாரி பஞ்சாங்கம் இருக்கணும். காலண்டர் இருக்கோ அதுமாரி பஞ்சாங்கம் இருக்கணும். அப்போ அதில் எல்லாமே போட்டிருக்கும், பார்த்துக்கலாம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். சந்திர கிரகணத்தினால் பயப்பட வேண்டாம். சந்திர கிரகணம்
நம்மளோட சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நாள். மிஸ் பண்ணாமல் சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பயிற்சியை மேற்கொள்ளுங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.